Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோதுமை அப்பம். இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது நம்ம சர்க்கரையை எடுத்துக்கலாம். இல்லனா வெல்லம் கூட நம்ம எடுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா அந்த டேஸ்ட் வந்து கூடுறதுக்காக நம்ம கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு இதுக்கு லாஸ்ட்ல வந்து நம்ம தேங்காய் mix பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை அப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரவை நல்லா ஊற வச்சதுனால உங்களுக்கு முழுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை எள் எடுத்துக்கலாம். கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரவை. இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கும், ஏன்னா ஊற வச்சுருக்கிறதுனால. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும், அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம கையில் வந்து அடிச்சுக்கலாம். அப்படியே நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணோன்னா நல்லா அப்பம் வந்து உப்பி வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை அளவுக்கு. இது கூட ஏலக்காய் தூள், வாசனைக்கு ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள், தேங்காய் 4 டீஸ்பூன். இதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை வந்து சோடா உப்பு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து ஆப்ஷனல் தான், போடலினாலே நல்லா வரும். பட் என்னென்னா இந்த சோடா போடுறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஆப்பம் வந்து ரொம்ப அதாவது ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 4 ஸ்பூன் அளவு விட்டுருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். அதாவது எந்த கப்பில் வந்து நம்ம கோதுமை மாவு வந்து எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஊற்றுனா எண்ணெயில் வந்து ஊற்றுறப்போ இந்த மாதிரி வரணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு கரண்டி எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு எண்ணெயில் ஊற்றுறப்போ அப்படியே நிற்கணும், ரவுண்டாக நிற்கும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காயணும். அதாவது ரொம்ப காயக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம அப்பம் வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். இப்போது இதையே அப்படியே ஊற்றிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பி மேலே வரும். அப்படியே அடுத்தது இந்த சைடில் ஊற்றிக்கலாம். அப்படியே பொறுமையாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் விட்டுறணும். அப்படியே வந்து வெந்ததுக்கப்புறம் என்னென்னா அப்படியே உப்பி மேலே வர ஆரம்பிக்கும். இது வந்து அப்படியே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா எண்ணெய் வந்து நல்லா வடிஞ்சிரும். இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இதையே திருப்பி போடணும், கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ எடுத்துக்கலாம். சுவையான கோதுமை அப்பம் ரெடி. கோதுமை அப்பம் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. உலகினர் எல்லோரும் விரும்புமாறு உதவி செய்து வாழும் நல்ல குணமுடையவனின் செல்வம் ஊரில் வாழ்வார் நீருண்ணும் பொது குளத்தில் நீர் நிறைந்தால் போன்றது.